நாங்க தான் இந்த வீட்டுக்கு ஒதுக்கீடு நாங்க தான் கொண்டு வந்தோம்னு சொன்னீங்க. இபிஎஸ் கூட அதுக்கு எதிர்ப்பு சொல்றாங்க. ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி அவங்களுமே அதோடைய கிரெடிட் அவங்க எடுத்துக்கிறாங்க. சார் இப்ப நான் சொல்றேன், இதே முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன். முதலமைச்சர் எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த 7.5% இங்க முதலமைச்சர் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்துட்டார். அந்த சட்டமன்றத்திலே சொன்னார், நானும் அமைச்சராக இருக்கேன், இது முழுக்க முழுக்க யாரும் எந்த அதிகாரியும் சொல்லி நான் செய்யல, இல்லை யாரும் ஆலோசனை சொல்ல நானே தான் 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கேன். இது அரசு பள்ளியில், மாநகராட்சி பள்ளியில், உள்ளாட்சி பள்ளிகளில் படிக்கிறவங்க, ஊராட்சி பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கேன். நீட்டு தேர்வை என்னால் ரத்து பண்ணுறதுக்கான முயற்சிகள் நாங்களும் முடிஞ்சோம். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறதுனால அதனால முடியாது என்ற சூழ்நிலை ஏற்பட்டதுனால இதுக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் காரணம். அன்னைக்கு அமைச்சராக இருந்த நம்ம மத்திய அமைச்சராக இருந்த ப. சிதம்பரத்துடைய மனைவி நளினி சிதம்பரம் தான் வழக்காடி இந்த மாதிரி இந்த நீட்டு தேர்வு வேணும், இந்தியாவிலே தமிழகத்தில் தான் விலக்கு கொடுத்துருக்கு, அதனால நீட்டு தேர்வு வேணும்னு சொன்னது. அன்னைக்கே இதையெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்ப எந்திரிச்சு முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் தானே ஸ்டாலின் சொன்னாரா? சரி, இத்தனை வருஷம் 3-4 வருஷம் ஆச்சு இது செயல்படுத்திட்டு இருக்காங்கல்ல, இத்தனை வருஷம் சொல்லாம இப்ப மட்டும் சொல்றதுக்கு என்ன காரணம்? அது வெற்றி பெற்றிருக்கு. இப்ப முதலமைச்சருக்கு என்ன பயம், ரொம்ப பயந்துட்டாரு சார். அவர் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐயோ, புலம்ப விட்டாங்க. தேசிய இப்ப மோடிஜி வர்றாரு, அடிக்கொருக்க வர்ற அமித்ஷாஜி வர்றாரு, அண்ணன் எடப்பாடியார் ஊரா 184 தொகுதிக்கும் போயிட்டார் மக்கள் வெள்ளத்துல. இப்படி இதெல்லாம் போகும்போது நிறைய கட்சிகள் கூட்டணி சேர்ந்த உடனே மக்களும் இன்னைக்கு எதிர்ப்பு, இந்த ஆட்சியை மாற்றணும்னு நினைக்கிறதுனால புலம்புறாரு. இந்த ஒரு சுடுகாட்டில் போய் நம்ம வடிவேலு போய் புலம்புவாங்க, ஐயோ தவிக்க விட்டாங்களேன்னு. அவர் என்ன சொல்றாருன்னு, நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னு அவருக்கே தெரியல. ஏதாச்சும் ஒன்று சொல்ல வேண்டியது பத்திரிகையில சொல்லணும், அன்னன்னைக்கு சொல்லிடணும்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் நம்ம முதலமைச்சர் ஒன்றும் இல்லை. அவர் பயத்தில் இப்போ நம்மளே தனியாக காட்டுக்குள்ளே போனோம்னு, இருட்டில் போனா யாராச்சும் நான் ஆம்பளை யாராச்சும் காட்டுக்குள்ளே போறீங்க இருட்டில், அது மாதிரி இருட்டு ஆகி போச்சு. இன்னைக்கு திமுக என்ற அரசு முடிய போகுது, அஸ்தமனமாக போகுது. உதயசூரியன் அஸ்தமான போகுது, அதனால பயப்படுறாரு.